Hi students, இன்னைக்கு நம்ம digital communicationல next class பார்க்க போறோம் ஓகேவா. So unit 1 lecture 6 clear இருக்கா? Okay. So next topic is information capacity ஓகேவா. So information capacity அப்படினா first என்னன்னு பாருங்க definition. How much amount of information will transmit to the communication system. அதாவது ஒரு communication systemல எவ்வளோ amount of information வந்து நம்ம transmit பண்றோம். ஸோ அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி ஓகேவா. ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத என்னது இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி ஓகேவா. இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா பேண்ட்வித் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்மிஷன் டைமை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஜிட்டல் சிம்பிளாக அப்படி இல்லைன்னா பைனரி ரெண்டுமே சேம் அப்படி தானே. இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டியோட யூனிட் என்னன்னா பிட்ஸ் பெர் செகண்ட் ஓகேவா. ஸோ ஒரு நமக்கு பேண்ட் வித்துக்கும் டிரான்ஸ்மிஷன் டைமுக்கும் இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி அண்ட் டி சரியா. ஐங்கிறது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி. இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டியோட யூனிட் என்னது பிட்ஸ் பர் சிம்பிள் ஓகேவா. பிங்கிறது என்னன்னா பேண்ட்வித்தோட யூனிட் நம்ம என்ன சொல்லுவோம் ஹெட்ஸ் ஓகேவா. டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் டைம் ஓகேவா. புரியுதா? இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டினா ஒன்றுமே கிடையாது. ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டமில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் பை யூஸிங் சேனல் ஓகேவா. எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத என்னது இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஷனான்ஸ் லிமிட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னன்னா அதோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஐ ஈக்குவல் டு பி லாகரிதம் ஆஃப் 2 1 ப்ளஸ் எஸ் பை என் ஓகேவா. எஸ் பை என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. எப்பயுமே சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோவுக்கு எந்த விதமான யூனிட்டுமே இருக்காது, இதை வந்து மறந்துடக்கூடாது ஓகேவா. சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோவுக்கு எந்த விதமான யூனிட்டுமே கிடையாது. ஐங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட். பிங்கிறது பேண்ட்வித் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் ஓகேவா. ஸோ இங்கே நம்ம லாக் 2வை டு தி பேஸ் ஆஃப் 10க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3.32வை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு லாக் 10ங்கிற பேஸில் கன்வெர்ட் ஆயிரும். அதனால் ஐ ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா 3.32 பி இன்ட்டு லாக் ஆஃப் 10 பி லாக் 10 இன்ட்டு 1 ப்ளஸ் எஸ் பை என் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டா டிரான்ஸ்மிஷன் என்னது இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஒரு கம்யூனிகேஷன் சேனலில் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவருக்கு என்ன பண்ணுறோம் சென்ட் பண்ணுறோம் அப்படி தானே. ஸோ அதுதான் என்ன சொல்கிறோன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன்னு சொல்கிறோம் ஓகேவா. 2 டைப்பில் நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணலாம். என்ன டைப்லாம் அப்படின்னா சீரியல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஆல்சோ பேரலல் டிரான்ஸ்மிஷன் ஓகேவா. டிரான்ஸ்மிஷன் நம்ம எந்த வழியிலலாம் பண்ணலாம், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து மல்டிபிள் பாயிண்ட்டுக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணலாம் ஓகேவா. இதுதான் டிரான்ஸ்மிட்டர்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ரிசீவர். இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு இந்த பாயிண்ட்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணலாம், இல்லைனா ஒரு டிரான்ஸ்மிட்லேருந்து மல்டிபிள் ரிசீவருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் டிரான்ஸ்மிட் பண்ணலாம். இதுதான் 1.2 1 பாயிண்ட் அண்ட் 1.2 மல்டி பாயிண்ட் டிரான்ஸ்மிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு டேட்டாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வோல்டேஜாக இருக்கலாம், ரேடியோ வேவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா மைக்ரோவேவ், அப்படி இல்லைனா இன்ஃப்ராரெட் வேவாக இருக்கலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அனலாக் இன்ஃபர்மேஷன்னா என்ன, அனலாக் சிக்னல்ஸை மட்டுமே டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் என்னது அனலாக் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஓகேவா. டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷனாக ஒன்லி டிஜிட்டல் சிக்னல்ஸ் மட்டும்தான் என்ன ஆகும் டிரான்ஸ்மிட்டட் ஆகும் ஓகேவா. ஸோ டிஜிட்டல் சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் ஓகேவா. அது எப்படி இருக்குன்னா பல்சஸாக மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா. பல்சஸாக ஒரு லைன் கோடாக இருக்கணும் ஓகேவா. அது நம்ம என்ன சொல்கிறோம்னா பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன்னு சொல்கிறோம். இன்னொன்று மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா டிஜிட்டல் மாடுலேஷனை வச்சு நமக்கு
ஜென்ரேட் பண்ண ஒரு சிக்னல்ஸை எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதாவது பாஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த 2 கேரக்டரிஸ்டிக்ஸும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லலாம்னா டிஜிட்டல் சிக்னல்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த 2 டைப் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், டேட்டா டிரான்ஸ்மிஷனில் தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்குது அப்படி தானே. ஒன் இஸ் சீரியல் டிரான்ஸ்மிஷன், another one is parallel transmission. ஓகேவா, இந்த 2 டிரான்ஸ்மிஷன்லையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், பைனரி இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம், டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப் பாருங்கள், இது ஒரு ஸ்டேஷன். ஓகேவா, ஸ்டேஷன் ஏ, இது ஒரு ஸ்டேஷன், தட் இஸ் ஸ்டேஷன் பின்னு எடுத்துக்கிறோம். சரியா, ஸோ இங்கே இருக்கிறது தட் இஸ் A0, A1, A2, A3, இது எல்லாமே என்ன அப்படின்னா பைனரி இன்புட்ஸ். ஓகேவா, A3ங்கிறது மேக்ஸிமம் சிக்னிஃபிகண்ட் பிட், A0 அப்படிங்கிறது லோயர் சிக்னிஃபிகண்ட் பிட். ஓகேவா, ஸோ A0, A1, A2, A3ங்கிற 4 பிட்டை நம்ம பேரலாக எப்படி டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஸ்டேஷன் 1ல இருந்து நம்ம ஸ்டேஷன் பிக்கு டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம். சரியா, ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது 0 அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக ஸ்டேஷன் ஏலேருந்து ஸ்டேஷன் பிக்கு ரீச் ஆகிட்டு. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு 0ங்கிற சிக்னல் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஓகேவா, ஏதாவது சிக்னல் இருக்குமா, இருக்காது அப்படி தானே. ஸோ நெக்ஸ்ட் பிட் என்னது, 1 இருக்கா. இப்போது 1 வந்து ஸ்டேஷன் ஏலேருந்து ஸ்டேஷன் பிக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ அதோட சிக்னல் எப்படி இருக்கும், 1 அப்படி தானே. ஸோ அதுக்கப்புறமா என்ன சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், 1 தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ அகெயின் ஒரு 1. ஓகேவா, அடுத்த பிட் என்னது, 0ங்கிறது ஸ்டேஷன் ஏலேருந்து பிக்கு டிரான்ஸ்மிட் ஆக போகுது. ஸோ இப்போது 0க்கு வந்துடும் சிக்னல். புரிஞ்சுட்டா, ஸோ இங்கே 0 இருக்கும், இங்கே 1, 1, இங்கே 0. ஸோ இப்படி தான் நமக்கு சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேவா, ஸோ இது ஒரு கிளாக் டைம் பீரியடில் நமக்கு இந்த 4 பிட்டும் தனித்தனியான டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகிட்டு. புரியுதா, ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா parallel டிரான்ஸ்மிஷன் சொல்கிறோம். ஸோ பேரலாகவே எல்லா பிட்டும் ஸ்டேஷன் ஏலேருந்து ஸ்டேஷன் பிக்கு டிரான்ஸ்மிட் ஆயிரும் ஒரே டைமில். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், ஈச் பிட் ஹேஸ் ஈச் டிரான்ஸ்மிஷன் லைன். அதே தான் இதோட நான் இப்போ சொன்ன எக்ஸ்பிளனேஷன் தான் குட்டி குட்டி ஹிண்ட்ஸாக எழுதியிருக்கு. ஓகேவா, ஸோ ஒரு பிட்டுக்கும் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கா. அப்புறம் ஒரே சிங்கிள் கிளாக் பல்ஸில் நம்ம எல்லா பிட்டும் ஆப்ரேட் பண்ணிடலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேரலல் பை பிட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்படி தனித்தனியாக நமக்கு பண்ணும்போது நம்மளோட ஆப்ரேஷன் சீக்கிரமாக முடிஞ்சிடுமா. ஸோ ஃபாஸ்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தனித்தனியாக நம்ம சென்ட் பண்ணுறதால இதுக்கு தனித்தனியான டேட்டா லைன்ஸ் தேவைப்படுது அப்படி தானே. ஸோ இது ஒன்லி வந்து லோயர் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, கம்ப்யூட்டர் டேட்டா டிரான்ஸ்மிஷன், கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்குள்ளே இல்லைன்னா ஒரு ப்ராசஸருக்குள்ளே இந்த மாதிரி இடங்களுக்கு மட்டும்தான் பேரலல் கம்யூனிகேஷன் வந்து சூட்டபிளாக இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படின்னா சீரியல் டிரான்ஸ்மிஷன். சரியா, சீரியல் டிரான்ஸ்மிஷன் என்னன்னு பாருங்கள், இது ஸ்டேஷன் ஏ, இது ஸ்டேஷன் பி. ஓகேவா, ஸோ இங்கே நம்ம இன்புட் கொடுக்குறோம், இது வந்து அவுட்புட் டேட்டா நமக்கு இங்கே அவுட்புட்டில் இருந்து இங்கே இன்புட்க்கு நமக்கு டேட்டா போக போகுது. ஓகேவா, ஸோ இது எப்படி நமக்கு இங்கே டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிட் நம்ம என்ன எடுத்தோம், 0ன்னு எடுத்தோம் அப்படி தானே. ஸோ அங்கேருந்து கிடச்ச ஃபஸ்ட்டு 0, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 1, அகெயின் 0. இது எல்லாமே ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் தான் நமக்கு ஸ்டேஷன் பியை போய் ரீச் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு டேட்டா போனதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த 0 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 0 வந்து இப்போ ஒரு 0 நம்ம சென்ட் பண்ணுறோம். அப்போது இந்த டிரான்ஸ்மிஷன் வழியாக இங்கே போய் 0 ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இந்த 1 வந்து உள்ளே வரும் அப்படி தானே. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற டேட்டாஸை ஃபுல்லாகவே ஒரு ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் டேட்டாவை 1 by 1 நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஒரே லைனில் டேட்டாவை 1 by 1 நம்ம சென்ட் பண்ணுறத என்ன சொல்கிறோம், சீரியல் டிரான்ஸ்மிஷன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதுக்கு ஒன்றுக்கும் ஒரு கிளாக் பல்ஸ் நமக்கு தேவைப்படும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு 0 அனுப்புகிறோம்னா அதுக்கு ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்கணும். அடுத்து 1 உள்ள நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோன்னா அடுத்து 1 போகிறதுக்கு ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா தான் அடுத்த 1 வந்து உள்ள நெக்ஸ்ட் பிளாக்கை ரீச் ஆகும். அடுத்து அதே மாதிரி இன்னொரு 1 போகிறதுக்கு இன்னொரு கிளாக் பல்ஸ். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகும். புரியுதா, ஸோ இது வந்து சீரியலி டிரான்ஸ்மிஷன் டேட்டா. எல்லா பிட்டையும் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாக் பல்ஸாக கொடுத்துட்டு
அந்த அந்த டேட்டாவை வந்து எல்எஸ்பிக்கு ஷிஃப்ட் பண்ணி, அதாவது லோயர் பிட் டேட்டாவாக ஷிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் தான் இருக்கும். ஸோ ஒரு டைமில் ஒரு டேட்டாவை மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அப்போது 4 பிட்ஸுக்கு நமக்கு எத்தனை டேட்டா லைன்ஸ் தேவைப்படுது? 4 லைன் தேவை, அதாவது 4 கிளாக் பல்ஸ் தேவைப்படும். ஸோ 4 பிட்டுக்கும் ஒரு கிளாக் பல்ஸாக செப்பரேட்டாக தேவைப்படும். ஓகேவா? ஸோ இதை இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீரியல் பை பிட். சரியா? ஸோ இந்த மெத்தட் வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்ன சொல்கிறோன்னா சீரியல் டிரான்ஸ்மிஷன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் parallel டிரான்ஸ்மிஷன். நமக்கு டேட்டா கம்யூனிகேஷனில் மோஸ்ட்லி லாங் டிஸ்டன்ஸ்க்கு வேணுங்கிற இடத்துல வந்து சீரியல் டிரான்ஸ்மிஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் parallel டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படின்னா, அது வந்து பேரலாக, அதாவது ஒரே டைமில் அட் அ டைமில் நிறைய டேட்டாஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதால டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸும் இருக்காது. ஏன்னா தனித்தனியான டேட்டா லைன்ஸ் இருக்கும். டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஒரு டேட்டா போகிறதுக்கு தனித்தனியாக லைன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல எங்கேயாவது இந்த டேட்டா இதில் போய் மோதுமா, எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இருக்காது. இது சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். இன்னொரு டேட்டா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இது 0 இங்கே போய் ரீச் ஆகிற வரைக்கும் அடுத்த டேட்டா வந்து வில் வெயிட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட்டிங் டைமிங். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மட்டும்தான் இந்த 0 வந்து இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு பிட்டு வந்து உள்ளே சென்ட் ஆகும். புரியுதா? ஸோ இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இங்கே parallel டிரான்ஸ்மிஷனோட நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, செப்பரேட்டாக ஏதாவது ஒரு ஹார்ட்வேரோ ஒரு சாஃப்ட்வேரோ நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? அப்படி வேணும் அப்படின்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈச் பிட் ஒரு பிட்டுக்கும் இதில் வந்து நமக்கு ஒரு பிட்டுக்கும் தனித்தனியாக, பேரலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து போடணும். அப்படி தானே? ஸோ அதுக்கான ஹார்ட்வேர் காஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப அதிகமாக ஆகுது. இட் இஸ் ஒன்லி யூஸ்டு ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் பாருங்கள், பிரிண்டர்ஸ், ப்ராசஸர்ஸ் அண்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். எங்கெங்கெல்லாம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் வேணுமோ அங்கே ஃபுல்லாக போடுறாங்க. தென் பிரிண்டர்ஸில் யூஸ் பண்ணுற மெத்தட் என்னன்னா இந்த parallel கம்யூனிகேஷன் மெத்தட் தான். அப்புறம் ப்ராசஸர், கம்ப்யூட்டர்ஸ் இதில் எல்லாமே யூஸ் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னா parallel கம்யூனிகேஷன் மெத்தட் தான். சரியா? ஸோ இந்த parallel டிரான்ஸ்மிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த பிரிண்டர்ஸில், ப்ராசஸரில் இதில் எல்லாத்துலேயுமே டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? கிளியராக எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.